வெல்கம் டு viddemo.com. நான் சரவணன் KPRS. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் fiverr.comல எப்படி ஒரு gig கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது ஃபைவரில் நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபைவரில் கிக்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைவரில் எப்படி ஒரு கிக் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபைவரில் வேறு விதமான கிக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டா என்ட்ரி ஒர்க்குக்காக இருக்கலாம், டைப்பிங் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வெப் சர்ச் ஒர்க்குக்காக இருக்கலாம். நீங்கள் எதுக்காக வேணாலும் ஃபைவரில் கிக் கிரியேட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து டேட்டா என்ட்ரி அப்படின்னு கேட்குறதுனால ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா டேட்டா என்ட்ரி சம்மந்தமான கிக்ஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஒரு ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம், ஆல்வேஸ் காப்பி த பெஸ்ட். அதாவது நீங்கள் ஃபைவரில் டேட்டா என்ட்ரி சம்மந்தமான கிக் கிரியேட் பண்ண போகிறீங்க, டேட்டா என்ட்ரி சம்மந்தமான ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைவரில் மற்றவங்க டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்க்குறது எப்போவுமே நல்லது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா fiverr.comல போயிட்டு இங்கே டேட்டா என்ட்ரின்னு கொடுக்குறோம். இங்கே சார்ட் பை ரிலவன்ஸ்ன்னு இருக்கும். இங்கே செலக்ட் பண்ணி ஆவரேஜ் கஸ்டமர் ரிவ்யூன்னு கொடுங்க. அதாவது ஆவரேஜ் கஸ்டமர் ரிவ்யூன்னா என்னென்னா, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது ஃபைவரில் சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ப்ரொஃபைல் மட்டும் காமிக்கும், அவங்க பண்ணுற ஒர்க்கை மட்டும் காமிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ வில் கம்ப்ளீட் எனி டைப் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க் 3 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. I will do data entry accurately ன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. So I will do Excel data entry ன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. I will do data entry for you அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. I will do data entry work ன்னு இவங்க சொல்லியிருக்காரு. So I will do 3 hours of data entry services PDF to Excel or Word அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ வில் டூ டேட்டா என்ட்ரி அக்யூரேட்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கில் இவங்க என்னென்ன பண்ணி தருவாங்க அப்படின்னா, ஆன்லைன் ஆஃப்லைன் டேட்டா என்ட்ரி, collecting data from websites, data scraping, data extraction, collecting emails from the websites, copy paste work, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி நல்லா பண்ணிகிட்ருக்கிற ஒரு 10 பேருடைய ப்ரொஃபைல் பாருங்கள். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாருங்கள். அவங்க என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க, எப்படி டைட்டில் கொடுத்துருக்காங்க, எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரேட் கேட்குறாங்க, எத்தனை நாளில் டெலிவரி தரேன்னு சொல்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறது நல்லது. ஸோ இவர் பிரபு சர்மா அப்படின்னு சொல்லி இவர் இந்தியா தான். ஆக்சுவலாக இவர் மினிமம் $5, $20, $100. இவர் ஆக்சுவலாக 3 பேக்கேஜ் வச்சுருக்காரு. $5 ஒரு பேக்கேஜ் இருக்குது இவர்கிட்ட, $20 ஒரு பேக்கேஜ் இருக்குது, $100 ஒரு பேக்கேஜ் இருக்குது. $5 ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸில் கொடுப்பார் இவர். மொத்தம் வந்து 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவார். $20 ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸில் டெலிவரி கொடுப்பாரு. மொத்தம் 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவார். $100 ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸில் டெலிவரி கொடுப்பாரு, 30 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கூட என்ன பண்ணலாம், பேக்கேஜாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், உமர் நவாஸ். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ வில் கம்ப்ளீட் எனி டைப் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க் 3 ஹவர்ஸ். அதாவது நீங்கள் என்ன ஒர்க் கொடுத்தீங்கனாலும் 3 ஹவர்ஸ் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது 3 ஹவர்ஸ் மொத்தம் ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா டேட்டா என்ட்ரி ஆல் டைப்னு போட்டு காப்பி பேஸ்ட், PDF to Word, PDF to Excel, ஸ்கேன் பேஜஸ் டு எக்ஸல் ஆர் வேர்ட், பிஸ்னஸ் கார்டு டீட்டெயில்ஸ் இன் எக்ஸல், இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபைவரில் வந்து ஒரு கிக் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிக் கிரியேட் பண்ணும்போது ஒரு 1 ஹவரில் அப்படிலாம் பண்ணாதீங்க.
நீங்கள் கிக் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே வந்து என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க, நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிலாம் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கிக்கு கிரியேட் பண்ணுங்கள். உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ½ அன் ஹவர்லாம் கிரியேட் பண்ணாதீங்க, அது வந்து அட்வைசபிளே கிடையாது. ஸோ வரப்போகிற வீடியோவில் ஒரு டேட்டா என்ட்ரி சம்மந்தமான கிக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.